ராக்குடு சார், அந்த நபரு ஷாக்குடு சார். காப் நவீன் சிங் என்கிற இன்ஸ்டா பக்கத்தில் பகிரப்பட்டிருக்கும் இந்த காட்சியில் சட்டம் ஒழுங்கு காவலராக இருந்தாலும் தனது கடமைய செவ்வனே செய்யறாரு அந்த காவலர். புல்லட்ல அவர் சாலையில சென்றுகிட்டு இருக்கும் போது எதிரில போற அந்த வாகன ஓட்டி தலைக்கவசம் அணியாம செல்போன் பேசிக்கிட்டே வாகனத்தை ஓட்டிக்கிட்டு இருக்கிறது பதிவாகி இருக்கு. அவரை நிறுத்த சொல்லி நடவடிக்கை எடுத்திருக்கலாம். ஆனா செல்லும் போதே அவரை செல்போனை பிடுங்கி டேங்க் கவருக்குள்ள செல்போனை போட்டு ஃபைன் கட்டிட்டு செல்போனை வாங்கிக்கங்க என்று எச்சரிக்கும் விதமாக நடவடிக்கையை மேற்கொண்ட அந்த காவலருக்கு பாராட்டுகள் குவிந்து வருகின்றன. தலைக்கவசம் அணியாமல் வாகனம் ஓட்டினால் தமிழ்நாட்டில் நிலவரத்திற்கு 1000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படலாம். 3 மாதத்திற்கு லைசன்ஸ் கூட ரத்து செய்ய நடவடிக்கைகள் இருக்கிறது. செல்போன் பேசிக்கிட்டே வாகனத்தை ஓட்டிட்டு போனாக்கா 1000 ரூபாயிலிருந்து 5000 ரூபாய் வரை அபராதம் விதிக்கிறதுக்கு சட்டத்தில் இடம் இருக்கு. இந்த நிலையில இது போன்று பைக் ஓட்டிக்கிட்டு போகும்போதே நடவடிக்கை எடுக்கப்பட்டால் அது நல்ல விஷயமாக இருக்குமா? இது வரவேற்புக்குரியதா? கருத்துக்களில் கதைப்போம்.